தாய் தமிழ் உறவுகளே, இதுவரை நீங்கள் கண்ட அரசியல் என்பது வருமானத்திற்கான அரசியலாக இருந்தது. இப்பொழுதுதான் என் அன்புமிக்க பெற்றோர்களே, இனமானத்திற்கான அரசியலாக மாறி நிற்கிறது. இதுவரை நீங்கள் கண்ட ஆண்டுகள் காலம் என்பது கிமு கிபி என்று இருந்தது. இப்பொழுதுதான் என் அன்பு மக்களே, சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் என்று மாற போகிறது. ஏன் என்று சொன்னால், அறிவில் சிறந்தவர்களே, தமிழ் படைத்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்ற சூழலை உருவாக்கி வைத்திருந்த இந்த திராவிட அரசியலை தூக்கி எறிந்து தமிழ் படித்தால் தான் சோறும் வேலையும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியவன் என் அண்ணன் செந்தமிழன் சீமான். இதுதான் எல்லாரும் கேட்கிறார்களே அன்புக்குரியவர்களே. தீவிரவாதியின் மகள் வித்யா வீரப்பனாரை எப்படி சீமான் இந்த தேர்தல் களத்தில் நிறுத்தினார்? சீமானும் தீவிரவாதி தானே, அதனால்தான் நிறுத்தியிருப்பாரோ என்று கேள்வி எழுப்பினார்கள். அந்த முட்டாளிடத்திலே சீமானின் தம்பிகள் நாங்கள் சொல்கிறோம் என் அன்புக்குரிய பெற்றோர்களே, தீவிரவாதியின் பொருள் என்ன? எவரெல்லாம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உரிமைகளுக்காக தீவிரமாக போராடுகிறார்களோ அவர்களை இந்த திராவிட ஆளும் அரசுகள் தீவிரவாதிகள் என்றுதான் கட்டளையிடுகிறது. அதனாலே அந்த தீவிரவாதி எனும் பெயரை நாங்கள் பெருமையோடு ஏற்கிறோம். அப்படியே ஒரு இது சொல்லுவாங்க பழமொழியை நம்பிக்கொள்ள பெற்றோர்களே, தாய் 10 அடி பாய்ந்தால் பிள்ளை 50 அடி பாயும் என்பார்கள். எங்களுடைய ஐயா வீரப்பனார் அவர்கள் வெறும் 3 மாநிலங்களை மட்டும்தான் ஆட்டி படைத்தார். அவள் மகள் எங்கள் அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள் உலக வல்லாதிக்கங்கள் எவரெல்லாம் என் நாட்டின் மீது என் மண்ணின் மீது போராட்டார்களோ அவர்களின் மீது எல்லாம் கண்ணில் வரவை விட்டு பாராளுமன்றத்தில் கர்ஜிப்பார். இது சத்தியம், இது சத்தியம், இது நடக்கும். பொய் சொல்லி இதுவரை திமுக கருணாநிதி அரசுகள் ஆட்சி அமைத்தது எப்படி? என் மக்கள் இன்னுமே முட்டாள்தனமா இருந்தால் எப்படி? இன்னும் தமிழின தலைவன் கருணாநிதி என்று சொன்னார்களே, இதை விட முட்டாள்தனம் ஏதாவது இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. தமிழகத்தை அழித்த தலைவன் கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படட்டும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. வெற்றி தோல்வி பயத்திலே எப்படியெல்லாம் எங்களை வேலை பணி செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்று தீவிரமா போராடுது. எது? இந்த தேர்தல் ஆணையம் தெரிஞ்சிருச்சு. வீரப்பன் ஒத்த பேருக்கே வெற்றி கிடைச்சிரும். அதுல வேற அவன் மகன் உள்ள இறங்கி வேலை செய்யறான். அப்ப வெற்றிக்கு மேல வெற்றியா கிடைச்சிரும். அப்ப ஏதாவது பண்ணி தடுடா வேலை செய்யறான். அந்த வேலையை செய்யறான். தடுப்பதற்கு உடைப்பதற்கும் நாங்கள் கருணாநிதி கிடையாது. அறிவில் சொந்த பெற்றோர்களே, மேதகு பிரபாகரனின் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள். அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தலைவன் பிரபாகரன் அவர்கள் தன் இனத்திற்காக ஆயுதம் ஏந்தினான். என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அறிவாயுதம், அரசியல் ஆயுதம் ஏந்தினான். அவரோடு என் அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள் களத்தில் இருக்கிறார். கருத்துக்கள் பேசுவதற்கு ஆயிரம் இருக்கிறது, ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம்தான், நாங்கள் பேசிவிட்டு கடந்து போவர்கள் அல்ல. அறிவில் சொந்த பெற்றோர்களே, எத்தனையோ விஷயங்களை பேசித்து போராட்டம் செய்து நடத்தியவர்கள். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆகவே மெரினா கடற்கரையிலே என்னுடைய அப்பாவின் பயன்படுத்திய பேனா சிலையை நான் நிறுவுவேன் என்று ஸ்டாலின் சொன்னார். வைத்துப்பார், அதை நான் உடைத்தெறிவேன் என்று சும்மா எங்க அண்ணன் ஒரு சத்தத்தை போட்டாரு. வெச்ச சத்தத்துக்கே வேட்டா வடிஞ்சு போச்சு. தூங்கி இருந்த நேர கருணாநிதிக்கு சமாதி கட்டிட்டீங்க. இப்ப விழிச்சிட்டோம். நல்லா சிந்திச்சு பாருங்க அறிவில் சிறந்த பெற்றோர்களே. என் மண்ணிற்காகவும் விடுதலைக்காகவும் போராடிய என் அப்பன் வீரப்பனுடைய சமாதி இன்று வரை நினைவிடம் கட்ட அனுமதிக்காத இந்த அரசை கருணாநிதி திருட்டு சொத்து சேர்த்து வச்ச கருணாநிதிக்கு எத்தனை கோடியில கல்லறை கட்டி வச்சிருக்கான்னு பாருங்க. நான் சொல்லல திருடுன்னு, நான் சொல்லல. அறிவு சொல்றாரு, அவருடைய நண்பர் சொல்றாரு, வனவாசல் புத்தகத்துல சொல்றாரு, கருணாநிதி எப்பொழுது திருட ஆரம்பித்தார் என்று தெரியுமா? திருட்டுத்தனமாக ரயில் ஏறி பிழைப்பதற்காக வந்த கருணாநிதி
உணவுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல், கையில் பணம் இல்லாமல் ரயில் பெட்டியிலே அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அந்த வழியிலே பழத்தை விட்டு சென்று கொண்டது ஒரு பெண்மணி ஆப்பிள் பழத்தை விட்டு கொண்டு சென்றிருக்கிறது. அப்பொழுது அந்த ஆப்பிள் பழத்தை திருடி தின்கிறார் கருணாநிதி. இது நான் சொல்ல, வனவாசம் புத்தகத்தில் எடுத்து படிச்சுக்கோ. அப்பொழுது தன் திருட்டுத்தனத்தை உருவாக்கிய கருணாநிதி இப்பொழுது நாடெங்கும் சொத்து சேர்த்து வைத்து திருட்டுத்தனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே என்று செங்கலை காட்டும் உதயநிதி என் அண்ணன்மார்கள் அடுத்த கண்டென்ட் வச்சுட்டாங்க. என்ன கண்டென்ட்? நீ எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு செங்கல் வைக்கிற, நாங்க அடுத்த திராவிட கல்வரை கட்டுறதுக்காக செங்கல் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுட்டாங்க. உறுதியாக சொல்றோம், இந்த இடத்தில் 2024 நடக்கிற இந்த தேர்தலில் பாசிச பாஜக அரசும் காங்கிரஸ் அரசும் வேரடி மண்ணோடும் பிடிங்கி எறியப்படும். அதே போல 26 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக என்ற கட்சிகள் இல்லாத இடமில்லாமல் போகும். இது சத்தியம், இது நடக்கும். அடுத்ததாக என்னன்னு பேச இருப்பதால் நேரம் குறைவா இருக்குது. அதனால என்னுடைய வாய்ப்பை தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.